ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கர் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி அடிக்கடிக்கும் நம்ம சாம்பார் வைக்கும்போது குக்கர் கலரே மாறி போயிடுதுங்க. அந்த மாதிரி குக்கர் மூடி கலர் மாறாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரிங்க, நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குக்கர் மூடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சாம்பார் செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடிக்குள்ளே மஞ்சள் கரை, மிளகாய் தூள் கரை எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா புதுசாக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். இப்போ நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் குக்கர் விசில் வந்ததுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த குக்கரில் எந்த அளவுக்கு மஞ்சள் கரை, மிளகாய் தூள் கரெலாம் பட்டிருக்குன்னிட்டு. ஆனால் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த குக்கர் மூடியில் படவே படாதுங்க. அந்த குக்கர் மூடி பாருங்கள், பார்க்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு புதுசு போல் வச்சுருக்க மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும்போது ஒரு 5 கிலோ 6 கிலோன்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்கிட்டு வருவோங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லா வதங்கி போயிடும், அப்படிலாம் வாடி போயிடும், அப்படி இல்லைனா கெட்டு போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ நீங்கள் தக்காளி வாங்கினாலும் சரிங்க, ஒரு 20 நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதை விட இன்னொரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. தக்காளி பழம் வாங்கிட்டதுனே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் உள்ளங்கையில் விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்துகிட்டு மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை தக்காளி பழம் இருந்தாலும் சரிங்க, இதே போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா தக்காளி பழம் மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சுங்க. இந்த தக்காளி பழத்தை நீங்கள் இப்படியே வைக்கக்கூடாதுங்க. எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ தக்காளி நீங்கள் தலை திருப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு தக்காளி பழம் வருங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவோம். ஆனால் 2-3 நாளே வாழைப்பழம் ஃபுல்லாகவே பழுத்து போயிருங்க. அதை நம்ம 2-3 நாளுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிக்கணும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுக்க முடியுங்க. நீங்கள் 5 டேஸ் வச்சுக்க முடியுங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ராவே நமக்கு வருங்க. ஃபஸ்ட் நீங்கள் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவீங்களே, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த வாழைப்பழத்தோட தண்டு இருக்குது இல்லையா, அந்த தண்டு பகுதி காஞ்சி போகாமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க. அந்த தண்டு பகுதி நல்லா பழுக்க அந்த பழமும் நல்லா பழுத்து போயிடும். அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, தண்டு பகுதியை அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்ட கையோட ஒரு பேப்பரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரும் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி நம்ம மடிச்சிருக்கோமோ அதே போல் அந்த கவரையும் எடுத்துகிட்டு நம்ம இது மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த தண்டு பகுதி கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாதுங்க. தெரியாத அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக நீங்கள் பிடிச்சி விட்ட பின்னாடி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துட்டு அந்த பேப்பர் மேலே நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். 5 நாள் வர வாழைப்பழமும்
இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் 10 நாளைக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் ஒரு 2 மூடி போல் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஒரு வேளை வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட ஒரு வேளை விம் ஜெல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பிராண்டட் ஷாம்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வினிகர் இந்த விம் ஜெல் 2 நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தா எப்பயாச்சும் நான்வெஜ் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நான்வெஜ் ஸ்மெல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிச்சனுமே அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது. நல்ல ஒரு நான்வெஜ் ஸ்மெல்லாகவே இருக்குங்க. அந்த ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்கள் கிச்சன் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம கலக்கி வச்ச லிக்விட் எடுத்துக்கோங்க. ஒரு துணி வச்சு நீங்கள் லைட்டாக எல்லா பக்கம் நீங்கள் தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது கிச்சன் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கிறத விட நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நான்வெஜ் ஸ்மெல் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அரிசியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூனுக்கு அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீத்தூள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் டீத்தூள் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டீத்தூளை எதுக்காக நம்ம அரிசி கூட நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டீத்தூள் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசி நல்லா ஈரமாகாமல் நல்லா பழப்பழம் நல்லா அப்படியே இருக்குங்க. அதுக்காக 2 நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2 நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்க. இதை கொண்டு போய் எதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயாச்சும் சிக்கனில் மீன் எடுத்துகிட்டு அதை நம்ம வறுக்கிறதுக்காக மசாலா பூசிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜு திறந்தாலே போதுங்க அந்த மாதிரி ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்க இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு முடித்தாலுமே கொடுங்க அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதுங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேங்க. நானுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான்வெஜ் எல்லாமே வைப்பேங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மற்ற பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருள் மேலாம் பரவிடுங்க. அந்த மாதிரி பரவாமல் இருக்க அந்த மாதிரி ஒரு வாசனை வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண பவுலை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே நீங்கள் விட்டுக்கோங்க. எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க. ஏன்னா இந்த டீ தூள் அரிசி நம்ம சேர்த்துக்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலே சரிங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.